நாளினுடைய அடையாளமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி சென்றார்களோ அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம். அத்தகைய அறிவிப்புகளில் முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு, கியாமத் நாளினுடைய அடையாளம், தகுதியற்றவரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். தகுதியற்றவரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படாத வரை கியாமத் நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை அனுதினமும் நிரூபித்துக் கொண்டிருப்பதையும், ஒவ்வொரு பொறுப்பு மாறி இன்னொரு ஆட்சி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இருந்தவர்களை விட கேடுகெட்டவர்களாக அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். கியாமத் நாளினுடைய அடையாளமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் நிரூபித்து இந்த இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டே வருகின்றன, பார்க்கின்றோம். ஒவ்வொரு நிலையிலும் இவர்கள் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இவையெல்லாம் இவர்கள் இந்த பொறுப்பிற்கு கிஞ்சிட்டும் தகுதியற்றவர்கள் என்பதை படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. சட்டசபையில அறிவிப்பு, நேற்றைய அறிவிப்பு நாம் பார்த்தோம், 100 கோடி ரூபாய்க்கு சில. அதுக்கடுத்து என்ன அறிவிப்பு? ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியவர்களுக்கு மணிமண்டபம், ஜீவகாருண்யத்தை மேலோங்கி வளர்ப்பதற்கு ஜீவராசிகளுக்கு காக்காய்க்கு கழிப்பறை கட்டினது போதாது என்று இப்ப திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கும் திண்டுக்கல்ல மணிமண்டபம் கட்ட போகின்றார்கள். இந்த மணிமண்டபத்தினுடைய பயன் என்ன? அதுவும் ஜீவராசிகளுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். ஆடு மாடுகளுடைய தொழுவமாக இந்த மணிமண்டபம் பயன்பட போகின்றது. ஏற்கனவே மணிமண்டபம் என்று கட்டி வைத்திருக்கக்கூடிய மணிமண்டபத்தில எல்லாம் போய் ஆடு மாடு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப திண்டுக்கல்ல உள்ள ஆடு மாடுலாம் இப்ப திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை இவங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதனால எந்த பிரயோஜனம் இருக்கின்றதா? திண்டுக்கல்ல ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் மணிமண்டபம் கட்டி கொடுக்கறதுனால முஸ்லிம் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இஸ்லாமியருடைய வாழ்வாதாரம் உயர போகின்றதா? ஆடு மாடினுடைய வாழ்வாதாரம் தான் உயர போகுது. அதுதான் நடக்க போகுது. ரோட்ல படுத்து கிடந்த ஆடு மாடு பளிங்குக்கல்ல போய் படுக்க போகுது. இதுதான் இங்க நடக்க போகின்றது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பையும் செய்தார்கள். உமரு புலவருடைய பெயர்ல வருடம் நாங்க விருது வழங்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, 1.5 லட்சம் ரூபாயோட சேர்த்து பொற்கிளி, அந்த கிளி இந்த கிளி எல்லாம் சேர்த்து கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி அந்த ஒரு அறிவிப்பையும் செய்வதை பார்க்கின்றோம். உமரு புலவர் சீரா புராணம் எழுதி தமிழை வளர்த்தாரு, அதனால அவர் பேர்ல நாங்க விருது வழங்க போறோம் அப்படின்றத பார்க்கிறோம். உமரு புலவர் தமிழை வளர்த்தாரு, இஸ்லாத்துல அழிக்க எவ்வளவு செஞ்சாரு? இஸ்லாமியராக இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்துல, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்துல பாட்டு எழுதியவர் இஸ்லாமிய புலவரா? அவர் எப்படி இஸ்லாமிய புலவரா இருக்க முடியும்? அவர் எப்படி முஸ்லிமுடைய அத்தாரிட்டி ஆக முடியும்? இதெல்லாம் தெரியாம இல்ல. இதே சட்டசபையில ஜெயலலிதா முன்னிலையில ஒரு அமைச்சர் பேசுறாரு, இந்த மாதிரி முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசினவனையும் முதல்வர் குறுக்கிடுறாங்க. இல்ல, நீங்க சொல்றது தப்பு. முஸ்லிம்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவாங்க, அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. நீங்க நபிகள் நாயகத்தை வணங்குறதா சொல்றீங்க, திருத்துங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க என்று சொல்லி முதலமைச்சர் கரெக்ஷன் போட்டு கொடுக்கறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்பதை முதலமைச்சர் தெரிந்து வைத்திருக்கின்றாரு. சீரா புராணத்துல உமர் புலவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? இந்த பாக்குற 9th 10th பாடத்துல உள்ள விஷயத்தை படிச்சுட்டு குதிச்சு போய் திட்டுறான். நபிகள் நாயகத்தை பத்தி சிறப்பா எழுதுறோன்ற பேர்ல ஒரு புலி எல்லாரையும் கடிக்க வந்துச்சு,
நபிகள் நாயகம் வந்து நின்னாங்க. அதை பார்த்துட்டு அந்த புலி அப்படியே அவங்களுக்கு மண்டிட்டு நபிகள் நாயகத்தை வணங்குச்சு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். நபியை எப்படா வணங்கும்? புலி எப்படி நபியை வணங்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வந்தாங்க? இந்த புலியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புலியை வணங்குச்சு, புலி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்குச்சு அப்படின்னா இது எங்க இருந்து நீ எடுத்த? இது முதல்ல உள்ளதா? கொண்டு வந்த ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை ஒருத்தன் புலவன்ற பெயர்ல எழுதியிருக்கிறான். இவனுக்கு அபராதம் வேணா போடலாம், அந்த சீராபுராணத்துக்கு தடை விதிக்கக்கூடிய வேலையை செய்யணும். ஆனா என்ன செய்யறாங்க? அதை எழுதுனதுக்காக அவர் பேர்ல விருது கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை பார்க்கிறோம். தெரியாமல்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் நடக்கின்றது. பார்க்கின்றோமா இல்லையா? இந்த பாமக காரன்றவன் அநியாயம் பண்ணி எல்லாம் வந்து கல்லெறிஞ்சு பஸ்ஸுகளை கொளுத்தி இல்லாத அநியாயம் பண்றான். தூக்கி அவனை உள்ள வைக்கணும். அதை விட்டுட்டு பேருந்து ஓட்டுநர்களுக்கு எல்லாம் ஹெல்மெட் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படியா கொடுப்பாங்க? கல்லை கொண்டு எரிஞ்சான்னா கல்லை கொண்டு எறிகிறவனை தூக்கி உள்ள வை. அதை விட்டுட்டு கல்லை கொண்டு எறிகிறா என்ன பண்ணலாம்? ஹெல்மெட் போட்டு போகட்டும் எல்லா டிரைவர்களும் அப்படின்னு சொல்லி டிரைவருக்கு ஹெல்மெட் கொடுக்கலாம். டிரைவர்கிட்ட ஹெல்மெட் கொடுத்தா பத்துமா? அப்ப கூட போற 60 பயணிகளுக்கு 60 ஹெல்மெட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? 60 பேருக்கும் பாதுகாப்பு கவச உட கொடுத்தீங்களா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு சாதாரண பொட்டி கடை வச்சிருக்கிறவன் இந்த மாதிரி யோசிப்பானா? ஒரு பொட்டி கடைக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் ஒரு பொட்டி கடையை நடத்தக்கூடியவனை விட மூளை மழுங்கியவர்களாக பொறுப்புள்ள உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறுகின்றது. அதே மாதிரி பார்த்தோம், சட்டசபையில் அறிவிக்கிறாரு, அமைச்சர் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாரு? எல்லாம் வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. உடனே எந்திரிச்சு பூரண மதுவிலக்கை கொண்டு வர்றது சாத்தியம் இல்லை. இங்க காரணம் என்ன? காரணத்தை அறிவிக்கிறார். முதல் காரணம், இங்க நாம வந்து இதை தடை செய்து விட்டால் எல்லாரும் அண்டை மாநிலத்தில எல்லாம் மது விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கு போய் மது குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். முதல் விஷயம். இரண்டாவது, கள்ளச்சாராயம் என்ற பெயரில் மக்கள் வந்து வசூல் பண்ணி சமூக விரோதிகளுக்கு இந்த வருமானம் போய் கொண்டிருந்தது. நாங்க டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணி அங்க போகக்கூடிய சமூக விரோதிகளிடத்துல போகக்கூடிய பணத்தை அப்படியே நாங்க டைவர்ட் பண்ணி அரசு கஜானாவிற்கு நாங்கள் கொண்டு வர வைத்திருக்கிறோம். இப்ப நாங்க திருப்பி பூட்டிட்டோம்னா மறுபடியும் இந்த வியாபாரம் லாபம் உள்ள சமூக விரோதிக்கு போயிடும். காரணம் சொல்றாங்க. அதுக்கடுத்து காரணம், கடத்தல் அதிகரிக்கும். எல்லாம் வந்து கடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிருந்து இங்க கொண்டு வருவானா, ஆந்திரா பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து கொண்டு வருவான், நமக்கு லாபம் கிடைக்காது. அதுக்கடுத்து என்ன, கள்ளச்சாராய சாவு அதிகரிக்கும். எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி செத்து போயிருவான். அதுக்கடுத்து என்ன, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதனால ஏற்படும். இப்ப என்னமோ எல்லாரும் தண்ணியை போட்டுட்டு எல்லாம் ராணுவ படை வீரர்கள் மாதிரி ஸ்டெடியா போற மாதிரியும், இப்போ இத வந்து தடை பண்ணிட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன லட்சணத்துல இருக்குன்னா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தண்ணியை போட்டு ஒவ்வொருத்தவனும் டெய்லி என்னென்ன அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியத்தானே செய்கின்றது. இது மதுவை தடை செஞ்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருமா? இதுக்கு பூரா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். இந்த ஒரு சாதாரண அறிவு இருக்கின்றதா? ஒருவேளை இதை சொன்னான்னு சொல்லுவார்களோ என்னவோ தெரியல. தேனியில வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தண்ணியை போட்டு அந்த குடிகாரர்கள் எல்லாம் ஒரு கடையை வந்து பூட்டணும்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாம் மறியல் பண்றாங்க தேனி பக்கத்துல. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மறியல் பண்றாங்க, பூட்டிட்டாங்க டாஸ்மாக் கடையை. பூட்டினோடனே குடிகாரங்களுக்கு எல்லாம் கொந்தளிச்சு போய் அவங்க எல்லாம் கூடி சாலை மறியல் பண்றாங்க. இதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படுது போல. சாலை மறியல் பண்றான். உடனே வந்து போலீஸ் எஸ்பி எல்லாம் போய் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க குடிகாரங்கள்ட்ட. குடிகாரன்ட்ட போய் இவங்க குடிகாரன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அவனுக்கு என்ன விளங்கும்? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, நீ தான் எழுதி வச்சிருக்கிற, நீ தான் சொல்ற. அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாராம். அவன் குடிச்சிட்டு கேள்வி கேட்டானா, இந்த மாதிரி வந்து இங்க டாஸ்மாக் கடையை பூட்டிட்டீங்கன்னா